இப்போ மதவாத கட்சியை தீவிரமா எதிர்த்துட்டு இருக்க திமுகவோ விசிகாவோ கம்யூனிஸ்டோ ஒருவேளை அவங்க கூட கூட்டணி வச்சா இந்த மூணு கட்சிக்குமே ஓட்டு போடாதீங்க, ஓட்டு போடுறதே வேஸ்ட் அப்படின்னு மேடை ஏறி பகிரங்கமா பேசுவேன், சோசியல் மீடியால வீடியோ போடுவேன். வணக்கம் மக்களே, 2026 யாருக்கு வேணா ஓட்டு போடுங்க, அது நம்மளோட உரிமை. ஆனா மதவாத கட்சியோட கூட்டணி வச்சுக்கிற ஒரு குரூப் தமிழ்நாட்டுக்குள்ள வந்தா 60 வருஷம் இல்ல கிட்டத்தட்ட 200 வருஷம் தமிழ்நாடு பின்னாடி போயிரும் அப்படின்னு டிவிகேக்கு அகைன்ஸ்டா பேசின வீடியோ இப்ப வைரலா போயிட்டு இருக்கு. அரசியல் தலைவர்களும் என்னோட முடிய போறது கிடையாது, அது ஒரு தலைமுறைக்கான. எனக்கு கிடைக்கிற கல்வியும் சுகாதாரமும் பொருளாதாரமும் இல்ல, எனக்கு கிடைக்காத ஒண்ணு என் தலைமுறைக்கு கிடைக்கணும் அப்படின்னு நான் நினைக்கணும். இப்படி எனக்கு முன்னாடி இருந்தவங்க இந்த மாதிரி நினைச்சதுனாலதான் இன்னைக்கு நான் இந்த இடத்துல இருக்கேன், தமிழ்நாடு இந்த நிலைமையில இருக்கு. மற்ற மாநிலங்களை விட மக்கள் தொகையிலும் சரி, சுகாதார ரீதியாகவும் சரி, பொருளாதார ரீதியாகவும் சரி, தொழில் ரீதியாகவும் சரி, கல்வி ரீதியாகவும் சரி, தமிழ்நாடு நல்ல நிலைமையில தான் இருக்கு. அதுக்கு காரணம் இன்னைக்கே நேற்று கிடைச்சது கிடையாது. 60 வருஷ போராட்டம். சூத்திரர்களும் அடிமைகளும் தாழ்த்தப்பட்டவர்களும் சொல்லி ஒதுக்கி வைக்கப்பட்ட சமூகத்தை இந்த நிலைமை கொண்டு வர்றதுக்கு ஒரு பெரிய போராட்டம் நடந்திருக்கு. இவன் பிராமண இந்து, இவன் மேசல உட்காரணும், இவன் சூத்திர இந்து, இவன் கீழே உட்காரணும், அவன் தாழ்த்தப்பட்டவன், அவன் ஸ்கூலுக்கே வரக்கூடாது, யாரும் மேடை போட்டு மைக்க பிடிச்சி பேசக்கூடாது, பத்திரிகை சுதந்திரம் உங்களுக்கு கிடையாது, பத்திரிகை வச்சு நடத்துறதுக்கான உரிமை எங்களுக்கு மட்டும்தான் இருக்கு, மக்களுக்கான அறிவை நாங்க மட்டும்தான் கொடுப்போம் அப்படின்னு ஒரு கூட்டம் சுத்திட்டு இருந்துச்சு. சூத்திரனையும் பறையனையும் தொட்டா திட்டு அப்படின்னு இருக்கும்போது அவங்க உன் கையை பிடிச்சி வைத்தியம் பார்த்து உன்னை உயிர் பிழைக்க வைக்கிறதுக்கான காலம் வரும் அப்படின்னு ஏழை விட்டு பிள்ளைங்களெல்லாம் இவருடைய இந்த பதில் திமுக பக்கம் அவர் மெல்ல மெல்ல சாயறாரு அப்படின்றதுக்கு எடுத்துக்காட்டாகவே பார்க்கப்படுது. இதனால இவர் கூடிய விரைவில் திமுக இணைவாரு அப்படின்ற கருத்தும் நிலவி வந்துகிட்டு இருக்கு. இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருக்கு அப்படின்னா லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க. நன்றி, வணக்கம். கூட்டணி வச்சிருக்க ஒரு குரூப் தமிழ்நாட்டுக்குள்ள வந்தா 60 வருஷம் இல்ல கிட்டத்தட்ட 200 வருஷம் தமிழ்நாடு பின்னாடி போயிரும். 2026 இப்போ மதவாத கட்சியை தீவிரமா எதிர்த்துட்டு இருக்க திமுகவோ விசிகாவோ கம்யூனிஸ்டோ ஒருவேளை அவங்க கூட கூட்டணி வச்சா இந்த மூணு கட்சிக்குமே ஓட்டு போடாதீங்க, ஓட்டு போடுறதே வேஸ்ட் அப்படின்னு மேடை ஏறி பகிரங்கமா பேசுவேன், சோசியல் மீடியால வீடியோ போடுவேன். நான் மட்டும் இல்ல, திமுகவிலயோ கம்யூனிஸ்ட்லயோ விசிகாவிலயோ இருக்கிற கடை கோடி தொண்டன் கூட இந்த வேலை பார்ப்பாங்க. அந்த மாதிரி தாவேகாக்கு சப்போர்ட் பண்ணி பேசுறவங்களால இந்த வேலை பார்க்க முடியுமா? ஏன்னா பிஜேபி தாவேகாவை உருவாக்கல, ஆனா வளர்றத ஆதரிக்குது.